ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதாவது 2 லவ் பேர்ட்ஸும் சேர்ந்து 2 பேரையும் வெறுப்பேற்றிக்கிறாங்களாமா. டேய், நீங்கள் 2 பேரும் வெறுப்பாகலடா, இதை பார்க்குற நாங்கள் தான்டா வெறுப்பாகிறோம் அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா காவேரி ஒரு பக்கம் படுத்துட்டு போர்வையை போத்திட்டு, அதாவது விஜயை திட்டுறன்ற பேரில் விட்டா அடித்து போட்டுருவாங்களாட்டுக்கு நேரில் இருந்தால் அந்த திட்டுறாங்க. இவங்க திட்டுறதை கேட்டோடனே நம்ம நர்மதாவுக்கு தூக்கமே போயிடுச்சுங்க. இங்கே ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் பாட்டி ஒரு பக்கம் தலகாணி எடுக்க வந்தவங்க என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னடி பேய் மாதிரி பெணாத்துறேன்னு சொல்கிறாங்க. என்னடி விஜய் மாமா நினச்சி தானே நீங்கள் திட்டினீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேனே. ஆமாம், இது உலகமாக கண்டுபிடிப்பு, அதனால கண்டுபிடிச்சிட்டாங்க போடிங்க அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் இவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம விஜய் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது வெறுப்பேற்றின விஷயத்த சொன்னோடனே, நீ ஏன்டா மறுபடியும் இப்படி பண்ணுற, நீ இப்படி குழப்பத்தில் இருந்தனால தான் காவேரி தான் உன் மேலே பொசசிவாக இருக்கான்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாரு. சொன்னோடனே ஆமாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஞாபகம் வருதாப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதாவது மாமிக்கிட்ட சொன்னதையே நினச்சி டென்ஷன் ஆகிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நிவீனை காமிக்கிறாங்க. அதாவது யமுனா ஒரு பக்கம் விழுந்து படுத்துக்கிறது என்ன, இவங்க காஃபி போட்டு கொடுக்கறது என்ன, அதை பார்த்தோன்னே லவ் வந்துருச்சாங்க. இங்கே ஒரு பக்கம் சரி பரவாயில்ல விடுங்க, இப்படியாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் விடிஞ்சோடனே சின்ன பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவிகளா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் பெக்கன்னு முழிக்கிறாரு. நம்ம காவேரி ஒரு பக்கம் வெறுப்பேற்றுறாங்களாமா. எதுக்காக? அதை விஜய்கிட்ட போயிட்டு எங்கள் வீட்டில் நான் பையனை பக்கம் சொல்லிட்டேன், நான் வெறுப்பாகலையே அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா, பாட்டு போட்டு கலகலன்னு கலக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கலகலக்குதுன்னு பாட்டை போட்டு விடுவாங்க. பார்த்தா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அதாவது இதுக்கப்புறம் பாருங்க, இந்த விஜயோட ஹார்ட் அத்தை அப்படிங்கிறாரு. என்னப்பா பண்ணி வைக்க போகிற, மாமாவோட சீருனா சும்மாவா அப்படின்றாங்க. உண்மைதானே, மாமாவோட சீருனா சும்மா கெத்தாக காமிக்க வேணாமா, சீரை கொடுத்து அலப்பறை பண்ணுறேன்றாரு. எதுவும் சொதப்பாமல் இருந்தால் சரி